இன்னைக்கு ஈவேராவை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலரும் செய்யற தப்பு என்னன்னா, ஈவேராவை படிக்காம விட்டது. படிக்கல சொல்றீங்களா? ஈவேராவே படிக்கல. படிச்சிருந்தா அந்த கூத்து தெரிஞ்சிருக்கும்ல. என்ன பண்ணியிருக்காரு, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன டான்ஸ் ஆடி இருக்காருன்னு அப்பதானே தெரிய வரும். அது இவங்க தெரிஞ்சுக்கல இல்லை யாரும். இவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஈவேராவை இந்த தலைவர் போட்டுறாரு, அதனால ஒரு பெரிய ஆளா இருப்பாரு. ஈவேராவை இந்த தலைவர் போட்டுறாரு, அதனால இவருன்னு இவங்கெல்லாம் வந்து அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிறாங்க. நான் அதை கேட்கல. பிளவுக்கு பின்னாடி யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி நான் தேடினேன். அடுத்தவங்க சொன்னதோட இல்லாம நானும் தேட அப்ப நமக்கு ஒரு புரிதல் வருது. ஈவேராவை ஆதரிக்கணும்னு சொல்லி பேசிக் கொண்டிருந்த பல தமிழ் தேசியவாதிகள் முதல்ல தமிழர்களே இல்லைன்னு தெரியும். தமிழ் தேசியவாதிகள் ஆனா தமிழர்கள் கிடையாது. 2012-13 இருந்து நான் தமிழ் தேசிய தளத்துல இருக்கேன். 2012-13 யாரெல்லாம் ஈவேராவை ஆதரித்து கொண்டு தமிழ் தேசியம் பேசினாங்களோ இன்னைக்கு யாருமே தமிழ் தேசிய தளத்துல இல்லை. இன்னைக்கு ஈவேராவை ஏற்றுக்கொண்டு நான் தமிழ் தேசியவாதின்னு யாராலையும் பேச முடியாது. அந்த இடத்துக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதுக்கு என்னுடைய பங்கு ஒன்று இருக்கு. அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, அதை இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. இனி வந்து யாரும் ஈவேராவன்ற அந்த பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியாது தமிழ் சமூகத்துல. இன்னைக்கு அது உடஞ்சிருச்சு. அது முழுக்க அந்த கருத்தியல் என்பது சிதைந்து விட்டது. ஈவேரா அவர்கள் வந்து தமிழ் பெண்களை வந்து இந்த கர்ப்பப்பையை அறுத்து இனப்படுகொலை செய்ய தூண்டியவர் ஈவேரான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? அது சரியான பேச்சு தானே. அது தமிழக அரசு மருத்துவமனைக்கு போனா அத்தனை தமிழர்களுக்கும் இது தெரியும். நீங்க ஒரு குழந்தை பெத்துட்டு அடுத்த நிமிஷம் உங்களுடைய மனைவிகளுக்கு அவங்களுடைய விருப்பமே இல்லாம அவங்ககிட்ட எந்த அறிவிப்பும் இல்லாம காப்பர் டீ போடப்படும். மகப்பேறு சிகிச்சை பெற்ற அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இது நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் இது நடக்குதா இல்லையா? ஏதோ திணிப்புன்னு சொல்றீங்க. இப்போ இது பேர் என்ன? ஏன் தமிழக குழந்தை பெற்று கூடாது? அடுத்த குழந்தை அது அவன் பிரச்சனையா? இது வட இந்தியாவில் செய்யறாங்களா? வட இந்தியாவில் இதை செய்யறது இல்லை. அங்கே குழந்தை பெற்றுனா குழந்தை மட்டும் தான் பெற்று கொடுக்குறான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு வந்துட்டா ஒரு குழந்தைக்கு அப்புறமே நீ காப்பட்டியை போட்டுட்டு தானே வெளியே அனுப்புற பெண்களை. நிறைய பெண்களுக்கு நமக்கு காப்பட்டி போடப்பட்டிருக்குங்கிறதே தெரியாது. இது நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ சீமான் அவர்கள் சொன்னதுல என்ன தப்புங்கிற கேள்வி இருக்குல்ல. இது ஒரு விதமான மறைமுகமாக வந்து தமிழர்களுடைய இனப்பெருக்கத்தை தடுப்பது தானே. தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக போராடிய தமிழர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக திராவிடர்கள் நீங்கள் வந்து மண்ணெண்ணையும் வெத்துப்பட்டியும் கத்தியும் எடுத்துகிட்டு போங்க, போய் எந்த அந்த களவாடி பயணிகளை பார்த்தா கொளுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாரு. இது ஏற்புடையதாக இருக்குமா? அந்த பெரியார் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா? ஈவேரா அப்படி சொன்னதுனால தாங்க அதை அவர் சொல்கிறாரு. உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் அண்ணன் பாரிசாலன் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். பெரியார் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நினைவு நாளுங்க. பெரியார் அவர்கள் வந்து ஒரு 2009க்கு முன்னாடி ஒரு பெரிய போற்றக்கூடிய ஒரு தலைவராகவோ ஒரு பகுத்தறிவு தலைவராகவோ இருந்தார். 2009 இனப்படுகொலைக்கு பிறகு உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் வந்த பிறகு பெரியார் அவருடைய பிம்பம் உடைக்கப்பட்டது. பெரியார் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த சின்ன வயதிலே பெரியாருடைய இந்த செயல்பாடுகள் வந்து சரியான செயல்பாடுகள்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதனுடைய நுட்பமான புரிதல் எப்படின்னா வந்தது உங்களுக்கு? தமிழ் தேசிய அரசியலில் நான் பயணப்படும் பொழுது நான் வந்து காலேஜ்லாம் படிக்கும்போது எனக்குமே வந்து இந்த ஈவேரா தான் வந்து தமிழர்களுக்காக பாடுபட்டார், போராடினாருன்னு நானும் அதை நம்பிக்கிட்டு படித்தவன் தான். ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேருந்து காலேஜ் போகிற வரைக்கும். காலேஜ் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகள் அது சார்ந்த மக்களோடு பழகும் பொழுது அங்கே வந்து 2 விதமான கூட்டம் இருந்தது. ஒன்று வந்து ஈவேராவை தூக்கி பிடிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஈவேராவை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாங்க. அப்போ அந்த ஈவேராவை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளோட நம்ம அவங்க சார்ந்த விஷயங்கள் 2 பேருமே கேட்குறோம். இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த ஈவேராங்கிற அந்த ஒரு நபரை பாதுகாக்கிற இடத்துல இருந்தாங்க. அதாவது சில தமிழ் தேசியவாதிகள் வந்து இல்லை அப்படி நம்ம பார்க்க முடியாது, இப்படி நம்ம பார்க்க முடியாது, அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது, இப்படி நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி அந்த சப்பக்கட்டு அரசியலே தான் இவங்க சாஃப்ட் கார்னர் வச்சுட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் மூர்க்கமாக எதிர்க்கிறவங்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சிலர் இல்லைங்க இவர் செஞ்செல்லாம் தப்பு இருக்குங்க, இவரெல்லாம் நமக்கானவர் இல்லைங்க அப்படின்ட்டு. அப்போ நம்மளும் தேடுவோம்ல, சரி என்னதான் அவர் பண்ணியிருக்காரு, இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் என்ன மாதிரியான உளவியல் அவர் வாழ்ந்துருக்காருன்னு. அப்புறம் ஈவேராவை நம்ம தேடி படிக்கும் பொழுது ஈவேரா என்னென்ன பேசியிருக்காருங்கிறத இவங்கெல்லாம் இன்னைக்கு ஈவேராவை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலரும் செய்யற தப்பு என்னன்னா, ஈவேராவை படிக்காம விட்டது. படிக்கல சொல்றீங்களா? ஈவேராவே படிக்கல. படிச்சிருந்தா அந்த கூத்து தெரிஞ்சிருக்கும்ல. என்ன பண்ணியிருக்காரு, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன டான்ஸ் ஆடி இருக்காருன்னு அப்பதானே தெரிய வரும். அது இவங்க தெரிஞ்சுக்கல இல்லை யாரும். இவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஈவேராவை இந்த தலைவர் போட்டுறாரு, அதனால ஒரு பெரிய ஆளா இருப்பாரு, ஈவேராவை இந்த தலைவர் போட்டுறாரு, அதனால இவருன்னு இவங்கெல்லாம் வந்து அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிறாங்க. நான் அதை கேட்கல. நான் வந்து ஈவேராவை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்களும் தமிழ் தேசத்துல பிளவுங்கிறது ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. ஆனா இந்த பிளவுக்கு பின்னாடி யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி நான் தேடினேன். அடுத்தவங்க சொன்னதோட இல்லாம நானும் தேட
அப்போ நமக்கு ஒரு புரிதல் வருது. ஈவேராவை ஆதரிக்கணும்னு சொல்லி பேசி கொண்டிருந்த பல தமிழ் தேசியவாதிகள் முதல்ல தமிழர்களே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. ஓ, தமிழ் தேசியவாதிகள், ஆனால் தமிழர்கள் கிடையாது. அப்போ அவங்க ஏதோ ஒரு அரசியலை தக்க வைப்பதற்கு, பாதுகாப்பதற்கு அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அந்த கால ஓட்டமும் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம 2012-13 இருந்து நான் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கேன். 2012-13 யாரெல்லாம் ஈவேராவை ஆதரித்து கொண்டு தமிழ் தேசியம்னு பேசினாங்களோ இன்னைக்கு யாருமே தமிழ் தேசிய தளத்தில் இல்லை. அப்படியே கொஞ்சமா ஓரங்கட்டி அவங்க தான் ஒரு சிலர் திராவிடத்துக்கு போயிட்டாங்க, ஒரு சிலர் தங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டார்கள். ஈவேராவை ஆதரித்து கொண்டிருந்த ஒரு சில மிக முக்கிய தமிழ் தேசியவாதிகளும் கூட ஆமா ஈவேராவை இன்னியும் நம்ம தூக்கி சுமப்பது ஆபத்து, அது ஒரு நம்ம தமிழ் சமூகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபர், அவரை நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே நானும் பார்த்துட்டே இருக்கேன், யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியெல்லாம் எல்லாரும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் வராங்க. அப்ப எனக்கு என்ன ஒரு மன நிம்மதினா, அன்னைக்கு நான் எதிர்த்து பேசும்போது யாருமே துணை நிக்கல, தனியான நின்று தான் நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம். அதை சார்ந்து இவங்கெல்லாம் இப்ப பெரிய அளவு ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் நம்ம மேல ஏவப்பட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவேராவை ஏற்றுக்கொண்டால் தமிழ் தேசியவாதி இல்லைங்கிற இடத்துக்கு வந்துருச்சு அரசியல். இன்னைக்கு ஈவேராவை ஏற்றுக்கொண்டு நான் தமிழ் தேசியவாதின்னு யாராலையும் பேச முடியாது. அந்த இடத்துக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதுக்கு என்னுடைய பங்கு ஒண்ணு இருக்கு. அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, அதை இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. இனி யாரும் ஈவேராவன்ற அந்த பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியாது தமிழ் சமூகத்துல. இன்னைக்கு அது உடஞ்சிருச்சு. அது முழுக்க இந்த கருத்தியல் என்பது சிதைந்து விட்டது. எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் ஈவேராவை இன்னைக்கு முட்டு கொடுக்கல. கடைசியா முட்டு கொடுத்து கொண்டிருந்த கூட்டமும் இன்னைக்கு தூக்கி போட்டாங்கிறதுனால மகிழ்ச்சி தான். இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் நீங்க இந்த ஈவேரா விஷயத்துல கடுமையா எதிர்த்திருக்கீங்க. ஆனா இப்போ சமீபத்துல வள்ளுவம் வலைக்காட்சி கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ஈவேரா அவர்கள் தமிழ் பெண்களை இந்த கர்ப்பப்பையை அறுத்து இனப்படுகொலை செய்ய தூண்டியவர் ஈவேரான்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? அது சரியான பேச்சு தானே. அதுல நம்ம ஈவேராவை எதிர்க்க வேண்டியது இதைத்தான் அவர் ஆரம்பத்திலே இனப்படுகொலைன்ற அளவுக்கு அவர் அது ஒரு விதத்துல பாருங்க, ஜெனோசைடு அப்படிங்கும்போது அதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஜெனோசைடு இனப்படுகொலை, அதுல இன்னொரு பதம் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடுன்னு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் உளவியலாகவோ இல்ல அவர்களுடைய பொருளாதார நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடின் மூலமாகவோ அவருடைய மக்களை அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றுவதோ இல்ல அவருடைய ஜனத்தொகையை குறைப்பதற்கான செயல் திட்டங்களை கொண்டு வருவதோ கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு. புரியுது. திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைன்னு அதுக்கு பொருள். இப்ப தமிழர்கள்ட்ட மட்டும் குடும்ப கட்டுப்பாட்டை இந்தியா பேசுச்சா? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு முழுக்க பேசினாங்க. தமிழர்கள் அதை கடைபிடிச்சாங்க. இந்தியா முழுக்க பேசினாங்க, இந்தியா முழுக்க சொன்னாங்க. யாருக்கிட்டையும் திணிக்கப்படல, தமிழரிடம் திணிக்கப்பட்டுச்சு. நான் ஏன் இதை திணிக்கப்பட்டுன்னு நான் சொல்லவா? நான் சொல்றேன், தமிழக அரசு மருத்துவமனைக்கு போனா அத்தனை தமிழர்களுக்கும் இது தெரியும். நீங்க ஒரு குழந்தை பெத்துட்டு அடுத்த நிமிஷம் உங்களுடைய மனைவிகளுக்கு அவங்களுடைய விருப்பமே இல்லாம அவங்ககிட்ட எந்த அறிவிப்பும் இல்லாம காப்பர் டீ போடப்படும். காப்பர் டீ என்பது அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாத, அதாவது டெம்பரவரி காப்பர் டீங்கிறது ஒரு கருத்தடை சாதனம். அந்த கருத்தடை சாதனத்தை அவங்க போட்டு விட்டுருவாங்க. அது ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதன் மூலமாக அவங்களால அடுத்த குழந்தை பெற்றுக்க முடியாது. ஒரு கருத்தடை, அந்த கருத்தடை ஆனா டெம்பரவரி கருத்தடைய தமிழக அரசு மருத்துவமனையில நீங்க போய் குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா கேட்டுட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போடணும். ஆனா நடைமுறை அங்க போய் மகப்பேறு சிகிச்சை பெற்ற அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல இது நடக்குதா இல்லையா? திணிப்புன்னு சொல்றீங்க. இப்ப இது பேர் என்ன? ஏன் தமிழக குழந்தை பெற்று கூடாது அடுத்த குழந்தை? அது அவன் பிரச்சனையா? இது வட இந்தியால செய்யறாங்களா? வட இந்தியால இதை செய்யறது இல்ல. அங்க குழந்தை பெற்றா குழந்தை மட்டும் தான் பெற்று கொடுக்குறான். அடுத்த அவன் திரும்ப ஒரு வருஷத்துல திரும்ப ஒரு குழந்தைக்கு நிப்பான். அப்பயும் அவன் குழந்தைய பெற்று கொடுப்பான், அப்பயும் தடுக்கிறது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு வந்துட்டா ஒரு குழந்தைக்கு அப்புறமே நீ காப்பட்டியை போட்டுட்டு தானே வெளியே அனுப்புற பெண்களை. நிறைய பெண்களுக்கு நமக்கு காப்பட்டி போடப்பட்டிருக்குங்கிறதே தெரியாது. விவரம் தெரிஞ்ச பெண்களுக்கு தான் அது தெரியும். அதை அகற்றுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகற்றிடுவாங்க. காப்பட்டி போடாதீங்கன்னு சொன்னா போட மாட்டாங்க. ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம போய் இருந்தீங்க அப்படின்னா காப்பட்டி போடப்பட்டுரும். புரியுது. இது உண்மை, சத்தியம். நீங்க வேணா நீங்க அங்க மகப்பேறு பெண்கள் மருத்துவம் செஞ்ச பல பெண்களுக்கு இது தெரியும். இது வெளிப்படையா நடக்க உண்மை. இது நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப சீமான் அவர்கள் சொன்னதுல என்ன தப்புங்கிற கேள்வி இருக்குல்ல. இது ஒரு விதமான மறைமுகமாக தமிழர்களுடைய இனப்பெருக்கத்தை தடுப்பது தானே. நானே கேட்கிறேன், நாம் இருவர் நமக்கு இருவர் நமக்கு ஒருவர்ங்கிற இந்த சொல்லாடல்கள் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட அளவிற்கு வேற எந்த மாநிலங்களில் பேசப்பட்டது? பேசல.
இன்னைக்கு தமிழக குடும்பங்கள்ல போய் பாருங்க, பல குடும்பங்கள்ல வந்து ரெண்டு குழந்தைக்கு மேல பெற்றுக்கொள்வது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனா வட இந்தியாவில் போய் பாருங்க, எல்லாம் 12, 7, 8 அப்படி இருக்காங்க இருக்குல்ல. சரி, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வட இந்தியர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகரிக்குது? எல்லாத்தையும் அவங்க நீங்க சேர்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எல்லாம் அவங்க ஸ்கூல்ல இல்ல எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இலவசமா எல்லாமே கொடுக்குறீங்க. அதன் மூலம் என்ன ஆகும்? அவங்க இங்க இந்த மக்களோட மக்களா அவங்க கலக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க அவ்வளவுதான். இப்ப இந்த நிலமும் பறி போகுதுல. நம்மளுடைய நிலம், நம்மளுடைய நிலப்பரப்பு, நம்மளுடைய பிறப்பு விகிதம் எல்லாமே இன்னைக்கு இன்னொன்னு, இந்தியாவிலேயே பிறப்பு விகிதம் மிக கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, தெரியுமா? அப்ப இதுக்கு காரணம் என்ன? இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடும்பாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடுன்னு சொல்றது தானே சீமான் அவர்கள் சொல்றாரு, இனப்படுகொலைன்னு. அதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையெல்லாம் இல்ல, அது பொருந்தும் தமிழ்நாடு. இன்னொரு வார்த்தையும் மென்ஷன் பண்றாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறப்பதான் முழு பெண்ணாவே மாறுறாங்கன்னு சொல்றது திராவிடர் கழகம் மூலியமா. பெண்கள் என்ன குழந்தை பெற்றுக்கிற மிஷினா அப்படின்லாம் வந்து விமர்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பெண் என்பவள் இந்த சமூகத்துல ஒரு ஆணுக்கு நிகரான தன்மை கொண்டவள். இப்ப ஆணுடைய கடமைகள்னு ஒண்ணு இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. என்னென்ன கடமைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இங்க வந்து இந்த நாட்டை பாதுகாக்கிறது, இந்த நம்மளோட வீட்டுக்கும் இதுக்கும் வந்து ப்ரொவைடிங்கா இருக்கிறது. அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஒரு உழைப்பு இயற்கையாவே அமைகிறது. பாதுகாப்புக்காக அதிகம் எல்லா நாடும், இந்தியாலையும் எல்லா நாட்டிலையும் பெண் சோல்ஜர்ஸ் அதிகமா இருக்காங்களா, ஆண் சோல்ஜர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு தனி பிரிவு இருக்கும். ஆனா ஆண்கள் தான் அவங்களுடைய இராணுவத்துடைய பெரும்பான்மை பங்கை வகிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆணுக்குன்னு சில ஒரு வரையறைகள் ஒரு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பெண்ணுக்கும் ஒரு சில கடமைகள் என்பது இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடமைகள்ல நீங்க கடமையை நீங்க நிறைவேற்றீங்க, நிறைவேற்றல, நீங்க பெத்துக்கிறீங்க பெத்துக்கல, அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா அந்த கடமை என்பது இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்டதுனாலதான் பெண்களுக்கு பீரியட்ஸ்னு ஒன்று வருது. அதனாலதான் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு வருது. அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்ல இருந்து எல்லாமே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதை தூண்டும் விதமாகத்தான் இந்த உடம்பு என்பது இருக்கிறது. இயற்கை அப்படிதான் சொல்லுது. அதனால பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்றதுல எந்த தவறும் கிடையாது. அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். ரெண்டாவது அவங்க பெற்றுக்கிட்டாதான் நீங்க, நானு, எல்லாருமே. சரியா? நீங்க என்ன சுயம்புவா எங்கேயாவது முளைச்சு வந்தீங்களா? இல்ல நான் எங்கேயா சுயம்புவா அந்த முளைச்சோன்னா? நம்மளும் எல்லாருமே பெண்ணுடைய கருவறையில இருந்து வந்தவங்க தானே. எந்த ஆண் வந்து பெண்ணுடைய கருவறையில இருந்து வராம போயிட்டான்? யாராவது அப்படி இருக்கானா? இல்ல. நீங்க இயேசு எல்லாம் சொல்றீங்கல்ல, கடவுள் பிறந்தாருன்னு. இயேசுவே ஒரு பெண்ணுடைய கருவறையில தானே வராரு. அப்புறம் பெண்களுக்கு தான் பிறப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையில அவங்க இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு தாயை மதிக்கணுமா மதிக்க வேணாமா? இன்னைக்கு நம்ம நாட்டையே நம்ம என்ன சொல்றோம்? தாய் நாடுங்கிறோம். புரியுதுங்களா? ஏன் தாய்க்கு ஈக்குவலா இந்த நாட்டை நம்ம மதிக்கணும், தாய்க்கு ஈக்குவலா நம்ம மொழியை நம்ம மதிக்கணும். அதனாலதான் தாய்மொழி. அப்ப தாய் என்பவள் மதிப்புக்குரியவள். இப்ப ஒரு பெண் தாயாகும் பொழுது மதிப்புக்குரியவளாக மாறுகிறார்கள் என்றால் தாய்மை அடைவது மதிப்புக்குரியது தானே. அப்பதானே முழுமையான பெண்ணுடைய உச்ச நிலையை அடையறாங்க. அதைத்தானே சீமான் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல என்ன தப்பாயிருச்சு? அதுல வந்து குழந்தை பெற்றுக்காத பெண்கள்லாம் இழிவுபடுத்துறாரா சீமான்? அப்படி அவர் சொன்னாரா? குழந்தை பெற்றுக்கொள்ளாத பெண்கள் இழிவானவர்கள் அவர் சொன்னாரா? அப்படி சொல்லாதப்ப நீ ஏன் யூகிக்கிற? அப்போ உன் மனசுலதான் அழுக்கு இருக்கு. ரெண்டாவது, ஒரு பெண் வந்து தாய்மை அடைகிறதுங்கிறது தன்னுடைய உடம்புல இருந்து குழந்தை பெற்றுக்கொள்வதால் தான் தாய்மை அடையணும்னு அவசியம் கிடையாது. இப்ப மதர் தெரசா குழந்தை பெற்றுக்கணும்னாலதான் மதர் தெரசாவா? நீ சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஏன் மதர் தெரசாங்கிற? வெறும் தெரசான்னு சொல்லல, ஏன் மதர் அங்க வந்தாங்க? தாய்மை குணத்தை காட்டுனதுனால. ஏன் அப்ப தாய்மைனா வசதியா? ஆமாண்டா வசதி, நீ தான் ஒத்துக்கிற. அப்புறம் ஏன் உனக்கு இந்த டவுட்? ஏன் இந்த குழப்பம்? மணி அம்மையாருன்னு ஏன் சொல்ற? அப்புறம் ஏன் மணி அம்மைங்கிற? அம்மைங்கிற பொருளுக்கு என்ன? அம்மைங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், என்ன மூலம்? அம்மாங்கிற மூலம் தானே அம்மைன்னு வருது. புரியுது. அதிமுக காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, அம்மா அம்மான்னாங்க. ஜெயலலிதா அவங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் தான் பிறந்தாச்சா? இல்ல இல்ல, அவங்க குழந்தைலாம் பெற்றுக்கல, அம்மாவா தானே இருக்காங்க. அப்ப தாய் என்பது ஒரு மதிப்புக்கான ஒரு சொல்லுதானே. அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கல, அவங்க குழந்தையே பெற்றுக்கலனாலும் ஒரு தாய் நிலைக்கு ஒரு பெண்ணால உயர முடியும். அதைத்தான் நம்ம இங்க பார்த்தோம். இப்ப மதர் தெரசா, ஜெயலலிதா இவங்களெல்லாம் வந்து தாயின்னு சொல்லி நீங்க எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களே, காரணம் என்ன? அவங்க ஏதோ ஒரு தாய் ஸ்தானத்துக்கு அவங்க போயிடுறாங்கிறோம்ல. அப்ப எந்த பெண்ணும் தாய்மை ஸ்தானத்துக்கு போக முடியும் குழந்தை பெற்றுக்கிறதுனாலதான் அப்படின்லாம் இல்லை. ஆனா அந்த தாய்மை ஸ்தானம் என்பது மதிக்கத்தக்க ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச மரியாதை. என்னைக்கு ஒரு பெண்ணை வந்து அம்மா என்று நீங்க எல்லாம் அழைக்கிறீங்களோ அதுதான் மரியாதை. புரியுதுங்களா? அதே போல ஒரு ஆணுக்கும் என்னைக்கு நீங்க தந்தை என்று அழைக்கிறீங்களோ அன்னைக்குதான் மரியாதை. அப்படி இல்லைன்னா தந்தை பெரியார் எல்லாம் சொல்லாத, மைனர் பெரியார்,
இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லிக்கோங்க. இல்ல அது மைனர் பெரியார் நம்ம மென்ஷன் இல்ல இல்ல நம்ம இந்த யூடியூப் சேனல்லாம் மைனர்லாம் பேர் வச்சுட்டு இருக்காங்கல்ல, புரியுதுண்ணே. அந்த மாதிரி மைனர்னா தப்பான வார்த்தையா? அப்படி இல்ல ம். அப்ப அது மாதிரி வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. நீங்க ஏன் தந்தை பெரியார்னு வைக்கிறீங்க? அப்ப தந்தை ஆக முடியாத ஆண்கள் எல்லாம் நீங்கள் இழிவுபடுத்திக்கிறீர்களா? இப்படி கேட்கலாமா? அப்படிலாம் இல்ல. தந்தையும் தாயும் வந்து இறைவனுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு பதங்களாகத்தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறோம். புரியுது. இறைக்கும் மேல அவங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் தாய் தந்தைங்கிறதுல சொல்றோம். அப்போ ஒரு பெண் முழுமை அடையணும், ஒரு பெண் முழுமையான தன்னுடைய இதுல அடையணும்னா ஒரு தாய்மை அடையும் பொழுதுதான். இதை பெண்களே மறுக்க மாட்டாங்க, எல்லா பெண்களும் ஒத்துக்குவாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு எல்லாம் சர்ச்சை? சீமான் பேச அத்தனையும் சர்ச்சை ஆகணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி பேசுறவங்க இனிமே சரி ஓகேங்க, தாய்க்கு மரியாதை கிடையாது, தந்தைக்கு மரியாதை கிடையாது, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இனிமேல் யாரையும் தாயின்னு சொல்ல மாட்டோம், தந்தைன்னு சொல்ல மாட்டோம், அம்மைன்னு சொல்ல மாட்டோம், அம்மான்னு சொல்ல மாட்டோம், சொல்லிட்டு போங்க. எல்லாரும் பேர் சொல்லி அழைங்க, பேர் சொல்லி அழைச்சிடலாம்ல. தந்தை தாயின்னு எதுக்கு? இனிமேல் இன்று முதல் தந்தை பெரியார் என்பவர் ஈவேரா என்றே அழைக்கப்படுவார் அவருடைய பேரில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. தந்தை என்றால் என்ன, ஆண்கள் தந்தையானாதான் பெரிய ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா அதை பண்ணுங்கப்பா முதல்ல. அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த இது நோட்ட சொல்லலாம். இவ்வளவுதான் விஷயம். மணியரசன் ஐயா வந்து நமக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக போராடிய தமிழர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமா திராவிடர்கள் நீங்க வந்து மண்ணெண்ணையும் வெத்துப்பட்டியும் கத்தியும் எடுத்துட்டு போங்க, போய் எந்த அந்த களவாடி பயணிகளை பார்த்தா கொளுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்றாரு. இது ஏற்புடையதா இருக்குமா? அந்த பெரியார் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா? ஈவேரா அப்படி சொன்னதுனால தாங்க அதை அவர் சொல்றாரு. இல்ல சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு நம்ம எப்படி நினைச்சிட்டு அவர் எப்படி கொடுத்திருப்பாருன்னு நீங்க சொல்றீங்க? விடுதலை பத்திரிகை வந்திருக்கு, விடுதலையில அவர் எழுதுனது வந்திருக்கு, நாள் குறிப்பு போட்டு ஏடு குறிப்பு போட்டு அது பதிவாயிருக்கு. அந்த நாளேடு குறிப்புகள் எல்லாம் வந்து குளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க புத்தகங்கள்ல, அதுல அந்த பதிப்புகள் இருக்கு. இது வந்து எப்படி அவர் சொல்லியிருப்பாரு? எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நாங்க இறந்து கிடக்குற எழுப்பிட்டு வந்தா நாங்க வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ல முடியும்? சொன்னதை சொல்றோம், நடந்திருக்கு, நடக்குதா இல்லையா? இருந்தா வாங்க, இந்த சேனல் நடத்திட்டு இருக்காங்களா யூ-டர்ன் அந்த 10 சொல்லியிருக்காரா இல்லையா? ஆய்வு பண்ணி சொல்லுங்க. சொல்லப்பட்டது உண்மை, தேதி வாரியாக பேஜ் வாரியாகவே காட்ட முடியும் நம்மளால. சொல்லியிருக்காரு, சொன்னதை வந்து அப்புறம் இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தா அவர் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் திமுகவெல்லாம் அவர் கடுமையை எதிர்த்து கொண்டு இருந்தாரு தான். இல்ல அது இருக்கா, இல்ல அதையும் ஏமாத்த போறாங்களா? இல்ல திமுகவை எதிர்த்தாருன்னா தமிழர்களை வந்து கொளுத்துங்கன்ற ஒரு சொன்னாரு. எரி எண்ணெயையும் கொல்லிக்கட்டையும், அதாவது என்ன சொன்னாருன்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இந்த காவாலி பசங்க, அதாவது தமிழர் இந்த காவாலி பசங்க வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இது பண்ணிட்டு இருந்தாங்க. காவல்துறை கையில இருக்கக்கூடிய இது வந்து லத்தி வந்து எதுக்கு பூ பறிப்பதற்கெல்லாம் கேட்டாரு. துப்பாக்கியும் லத்தியும் என்னதுக்கு? பூ பறிப்பதற்கான. அப்புறம் அது பொருள் என்ன? காவல்துறை லத்தியும் துப்பாக்கி வச்சு சுட்டு இது பண்ணணுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இவங்க வந்து காவல்துறையால தடுக்க முடியல, துணை ராணுவத்தாலையும் தடுக்க முடியல, நான் என்னுடைய தொண்டர்கள் அவனும் அப்படியே லட்சக்கணக்கில் இருந்த மாதிரி அந்த தொண்டர்கள் அவ்வளோலாம் அந்த காலத்துல இல்லை, இது சும்மா மிகைப்படுத்தப்பட்ட கூட்டம், இது மிகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஈவேரா வந்து ஒரு கூட்டம் போட்டாருன்னா 300 பேர் 400 பேரை தாண்டிலாம் கூட்டம் வராது. புரியுதுங்களா? அன்னைக்கு அண்ணாதுரைக்கு ஒரு பெரும் அளவு கூட்டம் வந்தது, அண்ணாதுரை பேச்சை கேட்க பெரிய அளவு கூட்டம் வந்தது, எம்ஜிஆருக்கு பெரிய கூட்டம் வந்தது, அதெல்லாம் ஓகே. ஈவேராக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டினாருன்னா அங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்துக்கு எப்படி கூட்டம் வருமோ, இல்ல வந்து இவங்களுக்குலாம் என்ன மாதிரி கூட்டம் வருமோ அந்த மாதிரியான கூட்டம் தான். மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 200 பேர், ஒரு 300 பேர், அப்படி ஒரு 4-5 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப அவர் சொல்றாரு, அந்த கூட்டத்துக்கிட்ட போயிட்டு இவர் என்ன சொன்னாராம், எரி எண்ணெயையும் கட்டையும் வந்து கொடுத்து, கொல்லிக்கட்டையும் கொடுத்து அனுப்புனாராம். யாரெல்லாம் தமிழுக்காக போராடுறதுக்கு ரோட்டுக்கு வரானோ அவனையெல்லாம் கொளுத்துன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டம் நின்றுச்சுன்னு இவரா சொல்லிக்கிறாரு. இவர் அப்படி சொல்லி அனுப்பிச்சாரா என்னது அவருக்கு தான் வெளிச்சம். அப்படி சொன்னதாக, அதனால் தான் போராட்டம் நின்றதாக, அந்த போராட்டத்தை தடுத்து நிப்பாட்டியது நான் தான் சொல்லி ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிறாரு அவரு. இவர் சொல்லி எரிக்கட்டையை எடுத்துட்டு எவன் அலைஞ்சான் சொல்லுங்க? அந்த காலகட்டத்தில் யார், எந்த திராவிட இயக்க தோழர், நான் ஓப்பனா கேட்கிறேன், ஈவேரா சொன்னது உண்மை, ஆதாரம் இருக்கு, ஒரு திராவிட இயக்க தோழர் வந்து சொல்லட்டும், ஆமாங்க ஈவேரா சொன்னாரு, தமிழர்களை கொளுத்த சொல்லி சொன்னாரு, நான் தான் எரிக்கட்டையும் எண்ணெயும் எடுத்துட்டு போனேன்னு. அவர் சொன்னாரா சொல்லியாங்கிறது தெரியாது, சொன்னதாக தம்பட்டம் அடித்து ஒரு கருத்தை பதிவு பண்ணி வச்சிருக்காரு பிற்காலங்கள்ல. புரியுது. அவ்வளவுதான், அவரே சொல்லியிருக்காரு, அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அவரோட பத்திரிகையில, அவர் கையொப்பமிட்டு அவர் வெளியே வந்த பத்திரிகை. அவ்வளவு காலங்களில் விவாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா திராவிடம் இல்லாம பெரியார் இல்லாம அரசியலே தமிழ்நாட்டுல பண்ண முடியாதுலாம் பேசுறாங்கல்ல. அது உண்மை, அதெல்லாம் மாற்றுக்கிறதுல. ஈவேராவுடைய பிழைகளை சுட்டி காட்டாம தமிழ் தேசியத்தை நம்ம வளர்க்க முடியுமா? முடியாது. தமிழ் தேசியத்துக்கான தேவை இல்லாமல் போனதுக்கு ஈவேரா மாதிரியான நபர்கள் தானே காரணமா இருந்தாங்க.
இப்ப ஈவேரா மட்டும் இல்லாம இருந்திருந்தா தமிழ் தேசியம் தானே இருந்திருக்கும். ம். தமிழர் கழகம் தானே உருவாயிருக்கும். திராவிட கழகம் இங்க இருந்து உருவாயிருக்கும். நீங்களே ம். எல்லாரும் முடிவு பண்ணது தமிழர் கழகம்னு பேர் வைக்கிறதுக்கு. ம். ஈவேரா மாதிரியான நபர்கள் வந்ததுக்குனால தானே அது எங்களால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. அந்த விவாதத்தினால தானே திராவிட கழகம்னே மாறுது. அப்ப ஈவேரா எப்படி நாங்க ஒமிட் பண்ணிட்டு பேச முடியும்? சிலபஸ்ல ஈவேரா என்னைக்குமே இன்க்ளூடட். ம். அங்க இந்த கதையில அவரு ஹீரோவா வில்லனாங்கிறதான் விஷயம். ம். நீங்க ஹீரோவா வைக்கிறீங்க. எங்க கதையில தமிழ் தேசிய கதையில வில்லனா அவர் வில்லன். அவ்வளவுதான் விஷயம். ம். அதுதான் இங்க பேசப்படுது. புரியுது. அவ்வளோ அதனால நாங்க டோன்ட் வரி. நாங்க ஈவேரா வந்து என்னைக்குமே மறக்கடிச்சிட மாட்டோம். இன்னொரு நபர் ஈவேரா போல இந்த தமிழ் சமூகத்தில் உருவாகி விடக்கூடாது என்பதற்காக ஈவேரா தொடர்ந்து பேசப்படுவார். புரியுதுண்ணா, புரியுது. புரியுதுங்களா? ம். அதுதான் நான் சொல்றேன். நடப்பு கால அரசியல் பற்றி விளக்கியதற்காக மிக்க நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. நன்றி.